இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 60 69 முடிய. இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அன்பானவர்களே, இந்த பகுதிக்கு முன்பாக அவர் கூறிய வார்த்தைகள் என்ன? இயேசுவினுடைய சதையை உண்பது, இயேசுவினுடைய இரத்தத்தை குடிப்பது, அதன் வழியாக நிலை வாழ்வை பெறுவது, அது வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கிறது. அதுதான் இன்றைய நற்செய்தி பகுதி. ஆண்டவருடைய சதையை தின்ன வேண்டும், ஆண்டவருடைய இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே இயேசுவிலே நம்பிக்கை இல்லாத பலர் சீடர்கள், யார் இவருடைய சதையை உண்பார்கள், இரத்தத்தை குடிப்பார்கள், இது ரொம்ப ஓவரா பேசுறாரு இவரு என்று சொல்லி பல சீடர்கள் இயேசுவை விட்டு பிரிந்து சென்றார்கள். இயேசுநாதரெல்லாம் நம்ம பின்பற்ற முடியுமாப்பா? அதுக்காக தன்னை மறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு இதெல்லாம் நடக்கிற காரியமா? இந்த உலகத்துல காசு இல்லாம ஏதாவது செய்ய முடியுமா? உலகத்துல பட்டம், பதவி, செல்வாக்கு இவைகள் இல்லாம ஏதாவது சாதிக்க முடியுமா என்றெல்லாம் நினைப்பவர்களும் சொல்பவர்களும் நிறையவே உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசுவினுடைய வார்த்தைகள் எதிர்மறை போல நிற்கும். உலகத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தைகளும் ஆண்டவருடைய சட்டங்களும் எதிர்த்தே நிற்கும். இந்த உலக இயல்புகளின்படி நம்மை அடிமையாக்கி விடாதபடி பாவத்திற்கு, செல்வத்திற்கு, செல்வாக்கிற்கு, பட்டத்திற்கு, பதவிக்கு, புகழுக்கு, பெயருக்கு, அதுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் உழைக்கிறான். அடிமையாக்காதபடி நம்மையே மறுத்து, நம்மையே ஒடுக்கி, இடுக்கான பாதை வழியை நுழைந்தால்தான் வாழ்வு. அப்படிப்பட்டவர்கள் தான் இயேசுவை பின்பற்ற முடியும். பேதுரு சொல்லுகிறாரே, நீங்களும் போக விரும்பினால் போங்கள் என்று இயேசு சொன்ன உடனே, யாரிடம் செல்லுவோம் இறைவா? உம்மோடு நாங்கள் துன்பப்பட்டு இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து உம்மோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம், காரணம் நீர்தான் வாழ்வு. வாழ்வின் ஊற்றை விட்டு நாங்கள் எங்கே செல்ல முடியும் என்று பேதுரு சொல்லுவதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது மலையேறும் பயணம், எதிர்நீச்சல் போடும் ஒரு நிகழ்வு. ஆனால் அதைத்தானே உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தபடி திருத்தூதர்களும் பல மறைசாட்சியர்களும் புனிதர்களும் எங்கள் முன்னோர்கள் செய்தார்கள். அந்த வழியே வருகின்ற வாரிசுகள் நாங்களும் எங்களுடைய மூதாதையர்களுக்கு, எங்களுடைய முன்னோர்களுக்கு உரியவர்களாக இருந்து இந்த விண்ணக உரிமை பெற்றை பெறுவதற்கு உயிரை கொடுப்போம். தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.